கூட்டணி ஆட்சியை நடத்தலாம், எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஆகலாம். அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கணும்ல, அவர் முதல்வராக இருந்தவர் துணை முதல்வருக்கு ஒத்துக்குவார். வேற ஒருத்தர் வேலுமணி கூட துணை முதல்வர் ஆக்கிட்டு அவர் உட்கார்ந்தல பொதுச் செயலாளரா. எடப்பாடி என்ன நினைக்கிறீங்க? அவர் முதலமைச்சராக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேலுமணி இப்போ துணை முதல்வருக்கு ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? ஓ, அது அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியும் இல்லை, ஏன்னா எதிர்கட்சி திமுக வரப்போகுது. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு திருமண பக்கமெல்லாம் விசில் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இளைஞர்கள் எடுத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி நிலவுது. காரணம் விஜயுடைய வெற்றி இளைஞர்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னைக்கு முதியவர்களுக்கு, இன்னும் அரசியல் விற்பனர்கள்னு சொல்லக்கூடிய அரசியலில் ரொம்ப கரகண்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஊட்டியிருக்கு. நம்ம கூட நம்ம சேனலில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு மிகப்பெரிய அலையடிக்கிறதா நம்ம சொல்லிகிட்டு இருந்தவங்க அப்படியே திசை மாறி இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் களத்தை 1977 கணிச்சு திமுக தான் ஆட்சி அமைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி இழுவரியாக மாறிட்டுருக்கு. எது எப்படியானாலும் தாவேக்கால விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஜனங்க. இதை பற்றி பேசுகிறதுக்காக, இந்த காலநிலை மாற்றம், இந்த அரசியல் நிலை மாற்றத்தை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம நண்பரும் இடதுசாரி சிந்தனையாளருமான மணிபாரதி வரவேற்கிறோம். வணக்கம். 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 சொல்லுங்கள், எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் நிலவரத்தை? மக்கள் வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதில் வந்து மக்களுக்கு முதல்ல நம்ம இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப வருத்தமளிக்கிற தீர்ப்பு. எப்படி சொல்கிறீங்க வருத்தம்? உண்மை எல்லாம் வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எல்லாத்தையும் வாழ்த்திடலாம். ஆனால் ஒருத்தருக்கு வாக்களிக்க போகும்போது அவங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகளை பார்த்து தான் நிகழ்காலத்தில் அவங்க எப்படி நமக்கு நடந்துக்குவாங்கங்கிறத நம்ம அனுமானிக்க முடியும். யாரை சொல்கிறீங்க? தலைவர் சொல்கிறீங்களா இல்லை வேட்பாளர்? எல்லாருமே வேட்பாளர்லேருந்து தலைவர் வரலாம். ஒரு கட்சியில் இப்போ வந்து தாவேகா அந்த கட்சி துவங்கி 2 வருஷம் தான் ஆச்சு. அதில் இருக்கிற கேண்டிடேட்டு அத்தனை பேருமே ஒரு ஆள் கூட இல்லை. அந்த செங்கோட்டையனை தவிர, அந்த புசி ஆனந்த தவிர பாக்கி யாருக்கு. புசி ஆனந்த் கூட எங்கேயோ வார்டு மாதிரி ஒரு எம்எல்ஏ பாண்டிச்சேரியில் எங்கேயோ இருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவர். அவரு கூட நமக்கு அவ்வளோ பெரிய அரசியல் அறிவுன்னு சொல்ல முடியாது. இல்லை, அரசியல் அறிவு வேண்டாங்க, இவர் யாருன்னு நமக்கு தெரியணும்ல. ஓ, தெரிஞ்சவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஆமாங்க, ஒரு அனுபவம், இவர் யாரு, இவர் எப்படி நடந்துக்குவாருங்கிற தெரியாத ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். சரி, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கிறோம். இல்லை, அது அரசியல் கட்சியில் நின்று அரசியல் கட்சி கேண்டிடேட்டாக கொடுத்து அவங்க எங்கேயாவது இருந்திருப்பாங்க. இந்த ஒரு காரரு இப்படி வேலை செஞ்சிருக்காரு, அரசியல் லெவல் அனுபவம் இருக்குன்னு பார்த்துருக்குறோம் நம்ம. சரி, இதுவரையிலும் வாக்களித்தவர்கள். ஆனால் இந்த முறை வந்து தாவேக்கால நின்ன கேண்டிடேட்ல பல கேண்டிடேட்டுகளுக்கு தொடர்பே இல்லாத புது முகங்கள், அரசியலுக்கு ரொம்ப புதுசு. இன்னொன்று, ஜனங்களுக்கே தெரியாதவங்க. இவர் விஜய் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. சார், நீங்கள் இப்படி பாருங்க. அப்போ நீங்கள் என்னென்னா, ஒரு டாய்லெட்டு, என்னடா டாய்லெட்டு சொல்கிறான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். டாய்லெட்டில் ஆண் பெண் அப்படிங்கிறது மட்டுமே எழுதி போட்டோம்னா நம்ம மக்களுக்கு படிக்க தெரியல. ஆண் உருவத்தையும் பெண் உருவத்தையும் படமாக வரைஞ்சால் தான் அந்த டாய்லெட்டுக்கு கூட கரெக்டாக போவாங்க. அப்படியான ஒரு சூழலில் இன்னும் எப்போ வந்து மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றுட்டாங்கன்னா, ஆண் பெண்ணுன்னு எழுதி போட்டா, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்ன்னு எழுதி போட்டாவே புரிஞ்சு படித்து உள்ளே போனாங்கன்னா ஒரு அளவுக்கு கல்வி அறிவு பெற்றுட்டாங்கன்னா, இன்னும் நம்ம வந்து ஆண் பெண் படத்தை போட்டு தான் நம்ம அதை இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான ஒரு இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா சின்னத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆண் பெண் படம் போட்ட மாதிரி சின்னம், தலைவர் யார், விஜய் சொல்லிட்டார் விசிலுக்கு போடு, அது மணிபாரதியாக வேலாயுதமெல்லாம் தெரியாது. அப்படின்னா இன்றைக்கி சின்னம் மட்டும்தான் பார்த்து தான் ஜனங்க. ஏங்க, சின்னத்துக்கு பக்கத்தில் ஒரு வேட்பாளர் படம் இருக்குது. வேட்பாளர் படத்தை விட முக்கியமாக அவர் பேர் இருக்குது. அந்த பேரோ அவர் ஊரோ அவரை பற்றின பின்னணி வரலாறோ எதையும் நான் ஆய்வு பண்ண மாட்டேன். நான் சின்னத்தை பார்த்து விஜய் சொன்னார் போட்டுருவேன். சினிமா நடிகர் விஜய், அவருக்கு என்னை தெரியாது, ஆனால் எனக்கு வந்து விஜய் தெரியும். விஜய் தான் எனக்கு உசுறு, விஜய் தான் எனக்கு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட கோடானு கோடி ஜனங்களை. இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அதை நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, இப்போ வந்து ஜனங்க வாக்களிச்சிட்டாங்க.
அந்த வாக்களித்து வெற்றி பெற்று அந்த ஸ்தலத்துக்கு இடத்துக்கு வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான அரசியல் அனுபவம் என்ன, ஒரு நாட்டை வழி நடத்துறதுங்க, ஒரு வீட்டை வழி நடத்துறது இல்லை. நீங்கள் ஆஃப்டர் ஆல் சமையல் கட்டில் போயிட்டு ஒரு சின்ன சமையல் அனுபவம் இல்லாத ஒருத்தர் போய் செய்கிறான்னு வைங்க, கடுகு வச்சிருக்குது, அது சாப்பிட்ற இல்லை, அதெல்லாம் எடுத்து போட்டுருவாரு, சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? புரிஞ்சுங்களா? இது நாட்டவே வழி நடத்துறது. கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம வாக்களித்து அனுப்பிச்சிருக்கிறோம், சரிங்களா? இது எங்கே போய் நிற்குங்கிறது. 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த மின்சாரத்தை 7 ரூபாய்க்கு வாங்குறதுன்னு ஒப்பந்தம் போட்டு படு மோசமான நிலையில் கடன், அதில் மின்சாரத்துறையில் கடன் ஏற்பட்டுட்டு இருக்கு, போக்குவரத்து துறை நெருக்கடியில் இருக்கு. இது எல்லாம் எப்படி மீட் அவுட் பண்ணி இவங்க வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சமாக இருக்குது. தமிழ்நாடு வந்து ஏற்கனவே இந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை கொடுக்கறதுக்கு பணம் வேணும்ல, அதை எப்படி உண்டாக்குவாங்க? இதுக்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் வேணும்ல. இந்த அனுபவத்தை எங்கிருந்து பெறுவாங்க இவங்க? யார் இவங்களை வழி நடத்துவாங்க? இது இங்கிருந்து வாங்குங்க, இப்படி பண்ணுங்க. நீங்க என்னங்க இப்படி இருக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு விஷயத்தை யோசனை பண்ணுங்க. இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள் வெறுமனே 5 வருஷம் ஆட்சியில் வந்து உட்காரக்கூடியவங்க மட்டுமல்ல, தொடர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன்றா இருக்கக்கூடிய 35 வருஷம் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் இப்படியான எல்லா பதவியில் இருக்கிறவங்க தான். அவங்க அத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இவரை வழி நடத்துவாங்க. இல்லை இல்லை, நீங்கள் அதெல்லாம் அவன் எல்லாமே சுயநலம். அவனுக்கு எல்லாம் வந்து குழியில் இறக்கி விட்டுருவானுங்க. நீங்கள் அவங்க முழுசாக நீங்கள் ஐஏஎஸ் எங்கள் குழியில் இருக்கிறது வந்து தாவேகா விஜயவோ ஸ்டாலினிவோ எடப்பாடி அல்ல, தமிழ்நாட்டு ஜனங்களை ஏற்கனவே குழியில் தான் இறக்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா 10 லட்சம் கோடி கடனுங்கிறீங்கல்ல. நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அவங்க வந்து வழி நடத்துவாங்க. அவங்க உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் விசுவாசமான ஆளாக இருந்தால் வழி நடத்துவாங்க. அவங்க ஒரு தனி அஜெண்டாவோடு இருந்தானா அவங்களை வழி நடத்த மாட்டாங்க. நிச்சயமாக குழியில் அரைக்கிறவானா. பாலிடிக்ஸுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு இடம். அதில் தெளிவான அனுபவத்தோடு சில பேர் வரணும். முழுக்க முழுக்க ஒன்றுமே தெரியாத ஆள் வந்துட்டால் சிக்கல். பாலில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றினா தான் தயிராகும். அதே மாதிரி முழுக்க முழுக்க வெறும் பாலாவே இருக்குது, கொஞ்சம் கூட தயிர் கிடையாது. அதனால மிகப்பெரிய சோதனைக்குரிய ஒரு இடமா இருக்குது இவங்களுடைய இது. இன்னொன்று வந்து இவங்களை வந்து எப்படி பார்க்குறோம்னா, இவங்களுக்குன்னு கட்சிக்கு கொள்கை கிடையாது, லட்சியம் கிடையாது, அது திட்டம் கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து இப்போ ஜெயிச்சிருக்குது. அப்போ இது எந்த பாதையில் போகும் அதை நம்ம யோசிக்கணும்ல. இந்த பாதையில் தான் இப்போ திமுகன்னா திராவிடம்னு சொல்கிறாங்க, அவங்க ஒரு கொள்கையை சொல்கிறாங்க, லட்சியம் சொல்கிறாங்க, திட்டத்தை சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கொள்கை சொல்லுது, லட்சியத்தை சொல்லுது, திட்டத்தை சொல்லுது. பிஜேபிக்கு இருக்குது, ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குது. அதிமுக வந்து சொல்கிறாங்களே வழியே அதில் போகிறதில்ல, அவங்களுக்கு ஒன்றுமே அதை பற்றியே தெரியறதில்ல. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கன்னியூ பண்ணுறாங்க, பழைய அரசனுடைய நடவடிக்கையை கன்னியூ பண்ணுறாங்க. சரி, எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவோட கொள்கை அப்படித்தான் இருக்குதா? ஆமா, எம்ஜிஆர் வந்து உங்ககிட்ட என்ன கொள்கை அப்படின்னு கேட்டப்போ எம்ஜிஆர் சொல்ல தெரியல. அப்புறம் அண்ணா இசம்ட்டாரு, அண்ணா இசத்துக்கு விளக்கம் சொல்ல தெரியல. அப்புறம் ஒரு பேட்டியில் அண்ணா இசத்துக்கு விளக்கம் என்னன்னா பெரியாரிசம், கம்யூனிசம், மார்க்சிசம் எல்லாம் சேர்ந்தா அண்ணா இசம்னாரு. நீங்க இது திட்டங்களை எல்லாம் தெளிவா அப்படி இருந்தார் அவரு. இல்ல, அவர் வந்து சினிமா துறையில் இருந்தாருங்க, அவர் அரசியலா இல்ல. ஆனா சினிமா துறையில இருந்து அரசியல்ல வந்து போராட்டம் அதுகளெல்லாம் இருந்து முன்னணியில வந்து ஆர்வமா வேலை செஞ்சாரு. அவர் சூழல் வந்து அவருக்கு ஜன செல்வாக்கு அதிகமாயிடுது. அவர் சொன்னாதான் வந்து நடக்கிற மாதிரி இருந்தது. அவருடைய தனி கட்சி ஆரம்பிக்கிற ஒரு நெருக்கடி வந்துருச்சு. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பாதை தெரியும், திமுக எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற. அதுக்கு ஏட்டி போட்டியா செய்யறதா? ஏட்டி போட்டியா செய்யல. அவரும் திராவிடர் கழகம் தானே பேர் வச்சாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தான். அண்ணா சேர்த்திட்டாரு, அகில இந்தியா சேர்த்திட்டாரு. ஆமாங்க, இவங்க அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காங்களே ஒழிய இதுல இவங்களுக்கு வந்து கொள்கை சொல்ல தெரியாது. அதை விளக்க இல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதுக்கு அடுத்து ஜெயலலிதா வந்த காலத்திலிருந்து எடப்பாடி வரைக்கும் ஏறத்தாழ அதிமுகவுடைய கதை, கொள்கை பிரகடனம்ங்கிறது இன்னும் குழப்ப நிலையில் இருக்கு. இப்பவும் கூட இப்போ திராவிடர்கள் நலன், தமிழகத்தின் நலன், தமிழ் அப்படின்னு வரும்போது அதிமுக எடுக்கிற ஸ்டாண்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு விரோதமா இருக்குது. பாத்தீங்களா? இப்ப பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் ஆமோதிக்கிறாங்க. ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சப்ஜெக்ட் வரும்போது அது திணிப்பு இல்ல, படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அநேகமா இப்போ தாவேகா விஜய் ஹிந்தி திணிப்பு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இவர் எல்லாத்தையுமே ஆமோதிச்சிருவாரு. இவருக்கு அதுக்கு வித்தியாசமே தெரியாதுங்க. அதனால கீழடி இஷ்யூல அது வித்தியாசம் தெரியாது அவருக்கு. இது யாரு சொல்லி கொடுக்கறது? இதுதான் நம்ம பாதை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது யாருங்க?
அதாவது அதிகார இப்போ நீங்க கோயம்புத்தூருக்கு வந்து மெட்ரோ ரயில் வரணும், மதுரைக்கு வரணும், அது நியாயம்னு பேசுறாங்க. தள்ளி வச்சது ஒன்றிய அரசு அது நீக்கி வச்சிருச்சு, அதை நியாயம்னு சொல்றாங்க அதிமுக இருக்கிறவங்க. இப்படி ஒவ்வொன்றிலையும் வந்து அவங்களுக்கு வந்து வித்தியாசம் பார்க்க தெரியல. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு பார்க்க தெரியல. அவங்கவுங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பாக்குறதுனால அதை அதை வந்து கண்மூடித்தனமா இருக்கலாம் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு தான். அதனால இப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து வந்திருக்குது. இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடியது. நீங்க சொல்ற விஷயத்தையும் சொல்லி, நீங்க சொல்ற விஷயத்துக்கு இல்லையே நான் வர்றேன். நீங்க அடுத்ததான் அந்த விஷயத்தை சொல்லுங்க. கிட்டத்தட்ட அதிமுகவுடைய வயசு 50 வருஷம் ஆயிடுச்சு. 72 ஆரம்பிச்சது, இன்னைக்கு 54 வருஷம் ஆயிடுச்சு. நிச்சயமா 54 வருஷத்துல 50 வருஷம் ஆட்சியிலேயே இருந்துட்டாங்க. நீங்க 77 27 வந்து 50 வருஷம் ஆட்சிக்குள்ளேயும் வந்தவங்க அவங்க. ஆமாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கும் கொள்கை என்னன்னு தெரியாம அண்ணா ஈசம்னு எதையோ ஒன்று உளறிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை 50 வருஷமா ஜனங்க சகிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க. இப்ப கூட எடப்பாடி 50-60 சீட்டு முன்னாடி வந்துட்டு தான் இருக்காரு மக்கள். அப்போ இன்னைக்கு புதுசா வந்த விஜய் கட்சிக்கு மட்டும் ஏன் கொள்கையை எதிர்பார்க்குறீங்க? நீங்க மக்கள் வந்து கொள்கையை பார்த்து ஓட்டு போடுறதில்ல. என்ன இவங்களும் வந்து கொள்கை திட்டத்தோட வந்து ஒன்றும் அரசியல் பண்ணல. சினிமால இருந்து வந்துடுறாங்க, நேரம் அரசியல் பண்ணல. ஒரு உண்மையை நான் சொல்லட்டுங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கிற அந்த ஒரு பதவி கிடைச்சாச்சுன்னா மிகப்பெரிய வருமானம். சரிங்களா? அதுக்கு தான் அடிபடுறாங்களே ஒழிய சினிமால 200 கோடி புலங்கிறதும் 500 கோடி புலங்கிறதுக்கு 50,000 லட்சம் கோடிகள் லட்சம் கோடி புலங்குதுங்க. லட்சம் கோடி புலங்குது. இது மிகப்பெரிய தொழில் நிறுவனமா பாக்குறானே ஒழிய இது ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ற ஒரு தளம் அப்படின்னு பாக்கலீங்க. அதுதான் நம்ம ஜனங்களுக்கு ஒரு திட்டம் போட்டோம்னா 1000 கோடியில திட்டம் போட்டோம்னா 300 கோடி ஒரு படத்துல அடிக்கிற காசு மாதிரி 3 மடங்கு எடுத்துக்கலாங்கன்னு நினைக்கிறாங்களே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் கிடையாது. நீங்க திமுக வந்து சில திட்டங்களை எல்லாம் முன் வச்சிருக்காங்க, அற்புதமான திட்டங்கள். அதுல செயல்படுத்துறதுல தான் கோளாறு. இப்போ நீங்க காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு, அதே மாதிரி ஸ்கேவஞ்சர்களுக்கு காலை உணவு திட்டம், அருமையான திட்டம். போன உடனே நீங்க காலையில சோறாக்கி வச்சுட்டு தான் போகணும். போன தடவை நீங்க அந்த திட்டங்களை எல்லாம் சொன்னேன். அந்த திட்டம் அருமையான திட்டம். ஆனா அதுல செயல்படுத்துறதுல கோளாறு இருக்கு. அது வந்து அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க தான் அதுல ஊழல் வருதுங்க. இப்ப வந்து இந்த தோல்விக்கு காரணமே ஒன்னு சொல்லிடலாம் வெளிப்படையா, இந்த தோல்விக்கு காரணமே திமுகவுக்கு. அதுல வந்து ஊழலை இவங்க கண்ட்ரோல் பண்ணவே கிடையாது. இல்ல இவங்க மட்டும் இல்ல, யார் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. அதுதான் உண்மை. இல்ல அது சமூகம் புறையோடி கிடக்குதுங்க. அது ஒண்ணு. ஏன்னா நீங்க நம்ம வர்றோம்ல, நம்ம அதை சரி பண்றதுக்கு தானே வரணும். சரி பண்றது கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முடியுமா? உடனே பண்ண முடியுமா? இல்லைங்க, முடியல. நீங்க என்ன சொன்னாலும் அந்த ஊழலை வந்து இவங்கனால சரி பண்ண முடியல. கடுமையான ஊழல் தலைமையிலேயே இருக்குதுல்ல. அப்ப நீங்க கீழே எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அதனால இந்த ஊழல் ஏற்பட்ட அதிருப்தி அது மிகப்பெரிய அதிருப்திங்க. இன்னொன்னு, அரசு ஊழியர்கள், ஸ்கேவஞ்சர்ஸ், தூய்மை பணியாளர்கள் வந்து ஆட்சி முடியிருக்கு கடைசி நேரத்தில் ஒரு 6 மாதம் தொடர் போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன்னு கூட கேட்கல. ஸ்கேவஞ்சர் தொழில் இருக்கு இல்லைங்களா, அந்த தொழிலில் அந்த ஊழியர்களை அரசாங்கத்திடமிருந்து தனியார்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டு அவன் கொள்ளையடிச்சான். அவங்க சம்பளத்தில் கொள்ளையடிச்சான். அவங்களுக்கு கொடுக்கறதுன்னு ஒதுக்கின சம்பளத்தை வெளிப்படையாக கொள்ளையடிச்சான். அதை கேட்கறக்கே இல்லை. அவங்க தொடர்ந்து போராடி பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து பொது ஜனங்களிடத்துல, கீழ்மட்ட அளவில் இருக்கிற ஜனங்களிடத்துல கடுமையான அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. சார் நீங்கள் அது மட்டும் இல்லை, ஸ்கேவெஞ்சருங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்குறது, சத்துணவு கூடம், அங்கன்வாடி, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறது. ஆனால் இன்னைக்கு எப்போ நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்ததோ, எப்போ குளோபலைசேஷன் ஆரம்பிச்சதோ, ஏன் எம்ஜிஆர் வந்தோடனே உங்களுக்கு பஞ்சாலைகள் பூரா நீர்த்து போய் பஞ்சாலை தொழிலாளர்களோட கேம்ப் கூலி ஆக்குறது எம்ஜிஆர் காலத்திலேயே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் கூலி சிஸ்டங்கிறது படிப்படியாக பனியன் கம்பெனிக்கு போய், இன்ஜினியரிங் தொழிலுக்கு போய், ஐடி தொழிலுக்கு போய், இன்றைக்கி அது கார்ப்பரேட் தொழிலுக்குன்னு சில தொழிலாளர் நல சட்டங்கள் கொண்டு வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு கூட செவிசாய்க்கல. இன்னும் சொல்லப்போனால் சங்கம் வைக்கிறதுக்கே உரிமை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது போச்சு. அப்புறம் சங்கம் வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ பாடுபட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி அரசு ஊழியர்களே முழுக்க அந்த கேம்ப் கூலி சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஏறத்தாழ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஜனங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் நம்மளுடைய சம்பாத்தியத்தை, நம்ம உழைக்கிற உழைப்பை சுரண்டாமல் அதை கொடுத்தா கூட போதுமே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை கூட இவங்க வந்து சரி பண்ணி கொடுக்கல. இவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அளவில் மட்டுமே தொழில் முதலாளிகளை பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய எந்த இடத்துலையும் அந்த தொழிலாளர் நல சட்டங்களை இம்மி அளவும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான
முயற்சியை இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த எடப்பாடி அரசாங்கம், ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா அரசாங்கம், ஏற்கனவே இருந்த கலைஞர் அரசாங்கம் எல்லாமே தொடர்ந்து தொழில் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருந்து வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் இவங்க வந்து மாற்று அரசாங்கம் யாராவது வருவாங்களா? சினிமாவில் வந்து தொழிலாளர்களுக்கு பெரிய தோழராக உற்ற தோழராக அஜித்தும் விஜயும் இருக்கிறதுனால சட்டுன்னு விஜய் இன்னைக்கு வந்ததுனால போட்டாங்க. ஒருவேளை ரஜினி வந்திருந்தாலும் போட்டிருப்பாங்க, அஜித் வந்திருந்தாலும் போட்டிருப்பாங்க. இவரு தான் தைரியமாக வந்தார், மீதியெல்லாம் போய் வீட்டுக்குள்ளே ஒழிச்சிட்டாங்க. அதுதான் காரணமாக நமக்கு அது ஒரு அங்கம்னு வேணா சொல்லலாம் இல்லைங்க. ஆனால் நீங்கள் நான் என்ன வந்து மாற்ற தேடுறாங்க, மாற்றுக்கான பொருத்தமான ஆள் இல்லைங்கிறதுனால தான் நம்ம ஏதாவது ஒன்று இவ்வளவு பேசுகிறோம். இல்லைன்னா வந்து இது ஆமோதிச்சுட்டு போயிடலாம். இந்த மாற்றுக்கான பொருத்தமான நபரை நம்ம தேர்வு பண்ணோம்ல. இப்போ இவங்ககிட்ட குறை இருக்குது, அந்த குறை வந்து ஒரு பகுதி, ஆனால் நிறைய இருக்குது. ஒரு 50-60 ஆண்டு கால வரலாறு இருக்குது, அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் முன்னால் நம்ம தோளில் துண்டு போட்டு நடக்க முடியாது, நம்ம ஒரு நல்ல வாகனம் வேட்டி கட்டிட்டு நடக்க முடியாது, நல்ல வாகனம் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, செருப்பு போட முடியாது. இப்போ கூட இருந்தது, நம்ம ஒரு செய்தி பண்ணோம். அப்போ இது எல்லாம் மாற்றி சமூகத்தில் போராடி கொண்டு வந்திருக்கிறோம், மேலே கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு எல்லா வீடும் டார்ச் வீடாக இருக்குது நகரத்தில். ஒரு காலத்தில் பூராமே ஓலை வீடாக இருந்தது, இப்போ வளர்ந்து வந்திருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் பாலங்கள் இருக்குது, முதல்ல பாலங்கள் இல்லை. அப்போது யார்கிட்டையும் நல்ல வாகனம் இருக்காது, சைக்கிள் தான் இருந்தது. இன்றைக்கி வளர்ந்துருக்குறோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம் திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், இந்த மாதிரி அரசியல் கட்சிகள். அவங்க நிறைய போராடி நம்மளைய சமூகத்து வழியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றிருக்கிறாங்க, சமூக ரீதியாகவும் முன்னேற்றிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து சாதாரணமாக தூக்கி எறிஞ்சிட்டு திடீர்னு வந்த ஒரு கட்சியை நம்ம ஜெயிக்க வச்சிருக்கோம். ஒரு சினிமாக்காரரை ஜெயிக்க வச்சிருக்கோம். சினிமா இன்னைக்கு வந்து விஜய் வந்துட்டாரு, நீ அடுத்து திரிசா வந்து ஒரு தொகுதியில நிக்க போறாங்கன்னு இப்பவே சமூக வலைதளங்கள் அடிச்சிட்டு இருக்குது துணை முதல்வர்னு. எதை பற்றி யோசிக்காம ஈஸியா அதை வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறான். அதனுடைய வெயிட், அதனுடைய கனம் என்னன்னே தெரியல நமக்கு இன்னமும். அது எவ்வளவு முக்கியமான இடம், அந்த இடத்துக்கு யாரை தேர்வு பண்ணனே யோசிக்காம ஜெயிக்க வச்சு. சரி, ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து வரக்கூடிய ஆட்சி அது தாவேக ஆட்சியாக இருந்ததுன்னா அவங்க வந்து எப்படி ஆட்சி அமைப்பாங்க, எப்படி நிதி சுமையெல்லாம் சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் விவாதித்தாலும், இன்னொரு பக்கம் இவங்க வந்து இதை செய்யவே முடியாது அப்படிங்கிறத சொன்னாலும், நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த தடவை வந்து இந்த கணிப்புகள் ஏன் மாறுச்சு. திமுக தான் ஆட்சி அமைக்கணும் ஓங்கி சொன்னது ஒரு பக்கம், அதிமுக தான் ஆட்சி அமைக்கணும் ஓங்கி சின்னதாக சொன்னது ஒரு பக்கம். இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சன்னமாக சொன்ன தாவேகா. ஆனால் மக்கள் மத்தியில் தாவேகாவுடைய குரல் ரொம்ப ஓங்கி ஒழிச்சிட்டு இருந்தது. அது நம்ம ஏற்றுக்கிட்ட வேணும். ஆனால் உங்ககிட்ட மட்டும் இல்லை, பல பேர்த்துக்கிட்ட விவாதிக்கும் போது தாவேகாவுக்கு மக்கள் வாக்களிக்க தயாராகிட்டாங்க, மக்கள் வந்து தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே தாவேகால ஒரு கட்சி, விஜயெல்லாம் ஒரு ஆள், அந்த ஆளுக்கு ஓட்டு போடுறது உங்களை மாதிரியான அறிவுஜீவிகளும் பத்திரிகையாளர்களும் ஒரு எழுத்தாளர்களும் இதை போய் தாங்கி பிடிக்கலாமா, நீங்கள்லாம் இந்த பசங்களை வந்து வழி நடத்தக்கூடாதா, நீங்களாம் வழி நடத்துகிற மாதிரி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தகவலை சொல்லும்போது அதை ஒரு கருத்துருவாக்கமாக எடுத்துக்கிட்டு நம்ம கருத்து மேலே அதை திணிக்கிறதுக்கு வாங்க. என்னுடைய கருத்து வேற, தகவல் வேற. இன்றைக்கி வந்து ஜனங்களுக்கு வந்து தகவலுக்கும் கருத்துக்குமே வித்தியாசம் தெரியல. பெரிய அரசியல் விற்பனர்னு சொல்லக்கூடிய அரசியல் அனுபவம் வாஞ்சவங்களுக்கு ஒரு பத்திரிகையாளன் தகவலை சொல்கிறானா கருத்தை சொல்கிறானா, கருத்துங்கிறது வேற, தகவல் வேற. தகவல்ங்கிறது என்னென்னா தாவேகாவுக்கு ஓட்டு போட போகிறாங்க, இத்தனை சீட்டில் ஜெயிக்க போகுதுங்கிற ஒரு தகவலை அது எவ்வளோ பெரிய பத்திரிகையாளராக இருந்தாலும் அடித்து நொறுக்கிற ஒரு இன்டலெக்சுவல் கூட்டத்தை நம்ம இந்த தடவை பார்த்தோம். ஆனால் அந்த தகவல் சரியாக இருந்ததுங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பத்திரிகையாளர் சமஸ் வந்து இதில் படாத பாடுபட்டிருக்காரு. ஒரு 6 மாதமாக வந்து இதை சொல்ல போகத்தான் அவருக்கு வந்து டின்னு கட்டிட்டாங்க. சமஸ் மட்டும் இல்லை, நான் கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தாவேகாவுக்கு ஆதரவாக ஏதாவது எழுதுன்னா போட்டு நொறுக்கிடுவாங்க. நீ என்ன அறிவாளி, நீ என்ன போய் இதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க. இப்போது தகவல் தாங்க நாங்கள் சொல்கிறேன். என்னுடைய கருத்து வந்து விஜய்க்கோ சினிமாவுக்கோ இவங்களால ஆள முடியாது, ஆண்டாலும் சரி வராது, இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், இந்த ஜனங்க ஓட்டு போடுறாங்களா, அந்த ஓட்டு போடுற ஜனங்களும் வந்து அறியாமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது கருத்து. அப்போது இந்த என்னன்னா ஒரு தகவல் பிழை இருக்குது பாருங்கள். இனி நடக்க போகிறத ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது அதை மறுக்கக்கூடிய திமுகவினர், அதிமுகவினர், கம்யூனிஸ்டுக்காரங்க, விசிகா எல்லாமே இதே கோணத்தில் இருந்தாங்களே ஒழிய இப்போ ஒரு வாரமாக தான் கவலையோட தாவேகாவுக்கான அலை இருந்திருக்குதுங்கிறது உளவுத்துறை ரிப்போர்ட்டு போக போக ஒவ்வொருத்தர் முகத்துலையும் எள்ளும் கொள்ளும் வெடித்து அப்படியே மாற்றிருக்காங்க. இல்லை, பொது ஜனங்க எப்படி பார்த்தாங்கன்னு தெரியலிங்க. ஆனால் பெரிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியுங்க.
ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது, அதுலேருந்து வெளியில் வர மாட்டாங்க. அந்த அஜெண்டாக்குள்ளார நின்று தான் அந்த அஜெண்டாவை நிறைவேற்று. அது வந்து பெரிய பெரிய கட்சிகளுக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்குது, கொள்கை பிடிமான் இருக்குது, அதை தாண்டி அவங்க பேச முடியாது. எடுத்த நிறுவனங்களுக்கு அஜெண்டா தானே, அவங்களுக்கு ஒன்றும் உண்மையை சொல்லணுங்கிறது இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்குள்ளேயே ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது. இருந்தங்காட்டி தானே இந்த கணிப்பை சொல்லும்போது அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் நம்ம தெளிவாக பாருங்க, 10 பேரோ 12 பேரோ கருத்து சொன்னாங்களே, கருத்து சொல்ல தகவல் சொல்றாங்க. நீங்க கருத்து கணிப்பு எடுத்து சொன்னாங்க. கருத்து கணிப்புங்கிறது என்னன்னா, நீங்க வந்து 70-72 காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற தேர்தலை கணக்கெடுத்து சொல்றது கணிப்பு. ஆனா ஓட்டு வந்து இந்த தடவை விசிலுக்கு தான் விழுகுதுன்னு ஆணித்தரமா சொன்னவங்க இருக்கிறாங்க. இருக்கு நான் சொல்ல வரதை முடிச்சு கேட்டுங்க. 9 நிறுவனமோ 10 நிறுவனமோ தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பாங்கன்னு அதெல்லாம் வடநாட்டு நிறுவனங்க கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அது எக்ஸிட் போல். அந்த எக்ஸிட் போல்ல ஒரு 4 நிறுவனங்கள் திமுக தான் ஜெயிக்கும்னு உறுதியாக. 6 நிறுவனங்கள். 6 பார்த்தீங்களா, தெளிவாக பார்த்துருக்குறீங்க. 6 நிறுவனங்கள் திமுக தான் ஜெயிக்கும்னாங்க. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் தாவேகா ஜெயிக்கும்னு சொல்லி ஆக்சிஸ். 3 நிறுவனம் அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லுச்சு. இல்லைங்க, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ரவி பூந்து இல்ல தாவேகா தான் ஆட்சி அமைக்குது, தாவேகா 200 சீட்ல ஜெயிக்கினார் முந்தானேத்து. அது கருத்து கணிப்புக்கு பிந்தைய, அதாவது எக்ஸிட் போலுக்கு அடுத்த எக்ஸிட் போல். அது இல்ல, நான் சொல்லிடுறேன் யாரு ஏன் எல்லாருமே தாவேகா ஜெயிக்கும்னு சொல்ல முடியல. எல்லாரும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கான். இல்ல உண்மைங்க, நீங்க அதை சொன்னோம்னா நீங்க போட்டு எங்களை பொசிச்சிருவீங்க. ஒண்ணுங்க, அது அஜெண்டா இருக்குதுங்க. அந்த அஜெண்டா படிதான் அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஐயோ, நீங்க தாங்க எங்க அஜெண்டாவே போட்டு நிறுக்கிறது. நீ இப்படி சொன்னீங்கன்னு உன்னை கடிச்சு கொதறிடுவேங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கே பயமா இருக்கு. அது இல்லைங்க, நீங்க போன தடவை ஒரு பேட்டியில உங்ககிட்ட கூட ஒரு விவசாயி எடுத்ததை சொன்னேன். நீங்க அதெல்லாம் காமெடிங்கன்றீங்க. அது நீங்க உங்க சப்ஜெக்ட் இல்ல, எங்க சப்ஜெக்ட். தமிழ்நாட்டுல இது மாதிரியான பத்திரிகையாளர்கள், உங்களை மாதிரி என்ன மாதிரியான பத்திரிகையாளர்கள் நீங்க நம்புறது இல்ல. வடநாட்டு சேனல் எடுத்தா தான் நம்புறீங்க. ஏலாயத்தை பத்தி பேசவே இல்லைங்க, சமச பத்தியும் பேசவே இல்லை. நிறுவனங்கள் சொல்றேன், அந்த நிறுவனங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. ஒரு அஜெண்டா இருக்குதுங்க. அவன் வந்து ஜனங்களை அந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வர்றதுக்கு தான் பேசுவான ஒழிய, சரிங்களா, நீ அந்த மனநிலைக்கு நகர்த்தி கொண்டு வர்றதுக்கு தான் பேசுவான ஒழிய, அவன் வந்து ரியாலிட்டியை பேச மாட்டான். நீங்க சினிமா உட்பட எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு அஜெண்டாவோட நகர்த்தி கொண்டு வருவாங்க. அந்த அஜெண்டாவை போட்டு கொடுக்கறது வேற எங்கேயோ ஒண்ணு, வேற எங்கேயோ இருக்கிறவன். விஜய்க்கு கூட அப்படித்தான் ஒரு அஜெண்டாவை யாரோ போட்டு கொடுத்து பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. ஆமாம், அதை நகர்த்தி தான் கொண்டு வருவானுங்க. அவன் இடத்துக்கு தான் நகர்த்தி கொண்டு வருவான். அவன் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான முயற்சி கொண்டு வருவானுங்க. அதனால அது வந்து தெளிவா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து அது கூட போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய நெருக்கடி இருக்கத்தானே செய்யுது. பேசுனதுல இப்போ தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கட்சி ஆதரவு தெரிவித்தால் அதை வந்து இப்போதைக்கு வந்து திமுக எதிர்க்க மாட்டாங்க. இவங்க கூட்டணியில் இருந்து திமுக வந்து திமுக இப்போதைக்கு எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதனால் அவங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. இன்னொரு கொஞ்ச காலம் கழித்து ஏதாவது நெருக்கடி வரும்போது பிரச்சனைகள் அடிப்படையில் அவங்க போராடுவாங்க. அப்போது வாபஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க. இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா அதிமுகவும் இதுவும் சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம், கூட்டணி ஆட்சியை நடத்தலாம். எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஆகலாம். அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கணும். அவர் முதல்வராக இருந்தவர் துணை முதல்வருக்கு ஒத்துக்குவார். வேற ஒருத்தர் வேலுமணி கூட துணை முதல்வர் ஆக்கிட்டு அவர் உட்கார்ந்ததில்ல, பொதுச் செயலாளரா. எடப்பாடி என்ன நினைக்கிறீங்க? அவர் முதலமைச்சராக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேலுமணி இப்போ துணை முதல்வருக்கு ஒத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஓ, அதுவும் நினைக்கிறேன். அப்போ அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியும் இல்லை, ஏன்னா எதிர்கட்சி திமுக வரப்போகுது. இல்லை, ஒத்துக்க மாட்டாரு. அதனால அண்ணா திமுக ஆதரிக்குங்கிறதுல வாய்ப்பே கிடையாது. அப்போ காங்கிரஸும் பாமகவும் அண்ணா திமுக வெளியில இருந்து இல்ல பாமக வந்து இப்போ அண்ணா திமுக இருக்கு. அண்ணா திமுக வெளியில இருந்து ஆதரிக்கிறேன்னு சொல்லலாம். இல்ல, நீங்க இன்னொன்னு பாருங்க, பாமக வரலாம், கூட்டணி மந்திரி சபைக்கு வரலாம், காங்கிரஸ் வரலாம். இப்போ வெகு நாள் கழிச்சு காங்கிரஸ் வந்து அமைச்சரா தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாமக சௌமியா எல்லாம் வந்து அமைச்சராக இருக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னா அதிமுக ஒரு கட்சி பாமக, திமுக கூட்டணியில் ஒரு கட்சி காங்கிரஸ், இப்படி வந்தால் எப்படி அனுமதிப்பாரு? அதாவது திமுகவுடைய ஆதரவுல தான் எதிர்கட்சி தலைவராக அங்கே ராகுல் காந்தி உட்காந்துருக்காரு. ஒருவேளை இப்படி போனால் எப்படி எதிர்கட்சி அவங்கள வந்து தாவேகா கூட்டணிக்குள்ள ஸ்டாலின் அனுமதிக்கலையோ அதே மாதிரி இதுலேயும் அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். அதனால காங்கிரஸ் அங்கே சேராதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, அவங்க அதிமுகலேருந்து இருக்கிற பாமக வெளியில் வந்து ஆதரிச்சா இவங்க என்ன செய்ய முடியும்? பாமக வெளியில் வந்து ஆதரிச்சாலும் இன்னொரு 5 சீட்டு பத்தாமல் இருக்குமே. ஆமாம், இன்னும் 2 பேர் சேர்த்துக்க வேண்டியதுதான் காங்கிரஸ். அப்போ விசிகே உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, கம்யூனிஸ்டுக்கு 2 கட்சி 2-3 சீட்டு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போக மாட்டாங்க, போகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக தெரியுது. அது பாஜகவை ஆதரித்த மாதிரி வந்துருமா அப்படிங்கிறது. அது கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க மாநில குழுவில் உட்காந்து விவாதித்து
அதில் ரொம்ப ஆராய்ந்து தான் முடிவெடுப்பாங்க. அதனால் அப்படி ஒரு சூழல் இருக்குது. அதனால் கொஞ்சம் சிரமமான நிலையில் மாநில தேர்தல் முடிவுகள் அமைஞ்சிருக்கு. இப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம், இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது ரொம்ப முக்கியமான பார்ட் அது. ஆமாம், இந்த தடவை வந்து அட்டி போட்டு பணம் கொடுத்த திமுக அதிமுக ரெண்டுமே இனிமேல் ஒத்த பைசா வெளியெடுக்காது. நிச்சயமா. நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் ரொம்ப கவலைப்பட்டது எப்படின்னாங்க, எதிர்காலத்தில் சாதாரண ஜனங்க அரசியல் கட்சியை நடத்த முடியாது, கவுன்சிலருக்கு போட்டி போட முடியாது, தேர்தலை சந்திக்க முடியாது, அப்படி ஒரு சூழல் இந்த ஜனநாயகத்தில், இந்திய ஜனநாயகத்தில் உருவாகிட்டு இருக்குது. அது தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அது பணம் வாக்காளர்களுக்கு சாதாரணமாக எம்எல்ஏ தொகுதிக்கு 40 கோடி 30 கோடிங்கிறாங்க. 40 கோடி எங்க இருக்குது? 100 கோடி சப்ளை பண்ணணும் வாக்காளர்களுக்குன்னு வேற சொல்றாங்க. ஆமா, சாதாரண குடிமகனே, ஒவ்வொரு குடிமகனும் நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகிறதுக்கோ அல்லது நாட்டினுடைய பிரதமர் ஆகிறதுக்கோ வாய்ப்பளிக்கிற வகையில தானே நம்ம சுதந்திரம் பெற்றோம். அந்த சுதந்திரம் வந்து படிப்படியா இந்த வகையில போயிட்டு இருக்குது. சொல்ல போனா வெள்ளக்காரன் வந்து கந்தாயம் கட்டுறவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமைன்னு கொடுத்துருந்தா, அதை உடைச்சு தூக்கி எடுத்து, இன்னும் சொல்ல போனா அருந்ததியர்களுக்கு வந்து இரட்டை வாக்குரிமையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஆரம்பத்தில். ஆமாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப விளிம்பு நிலை மக்களும் சட்டசபைக்கு போகணும், மந்திரிகள் ஆகணும், ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல் நிர்ணய சபையை இன்னைக்கு வந்து அப்படியே மாத்தி பணநாயகமா மாத்தின காலமா வந்து ஜனநாயகத்தை நாசப்படுத்திட்டு வருது இந்த நடைமுறை அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டோம் இருந்தது. ஆமா, இந்த தேர்தல்ல ஜனங்க காசை வாங்கிட்டு 5000 வாங்கினவனும் ஓட்டு போடல, 50000 வாங்கினவனும் ஓட்டு போடல, 2000 வாங்கினவனும் ஓட்டு போடல. அட 5000 6000னா நீங்க ஒரு குடும்பத்துல 6 ஓட்டு இருக்குதுன்னா 50,000 40,000 வாங்கிடுறாங்க. அதனால நீ இந்த அரசியல் கட்சிகளை எப்படி பண்ணுவாங்க? பத்தாவதுக்கு பணம் மட்டும் இல்ல, அண்டா குண்டா குக்கரு எல்லாம் கொடுத்தாங்க. நீங்க கொலுசு தோடெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. அது தகராறு நடக்கலைன்னா அது டெலிவரி ஆயிருக்கும். சரி, இப்ப 60 வயசுக்கு உட்பட்ட இல்ல, நான் முடிச்சிடுறேங்க. இந்த தேர்தல்ல இப்படி பணம் கொடுக்கிற முறை ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. இனி வரக்கூடிய தேர்தல்ல துணிஞ்சு பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். துணிஞ்சு இல்ல, கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப இருக்கிற அரசியல் கட்சியில அதிமுக திமுகவுல இருந்து தோத்து போனவங்களுக்கு, அட பாவிகளா, இவ்வளவு அட்டி போட்டு பணத்தை எண்ணி கொடுத்தன, இப்படி பணத்தை வாங்கிட்டு மாத்தி ஓட்டு போட்டிருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு. நல்ல அனுபவங்க, இது வந்து நல்ல அனுபவம். இனிமேல் பணம் கொடுக்குற முறை இதோட ஒளியட்டும், நல்லது, ஜனநாயகம் வாழட்டும். வேற அடுத்து ஏதாவது சொல்லுங்க. இது வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமானது. இப்போ பெண்கள் வந்து அடுத்த மாதம் 1000 ரூபா போட்டாகணும். மே மாதத்தோட முடிஞ்சுது. ஸ்டாலின் வந்து 5000 ரூபா ஒட்டுக்கா போட்டாரு. இனி வந்து அடுத்ததுக்கு 1000 ரூபா போட்டாகணும். ஆனால் இவர் வந்து 60 வயசுக்கு உட்பட்டவருக்கு 2500 வேற சொல்லியிருக்காரு. யாரு? விஜய் வந்து வாக்குறுதியில். ஆனால் முதல் கையெழுத்து இது போடுவாரான்னு பெண்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 1022 கோடி ரூபா மாதம் செலவாகிறது. அப்படியே கிட்டத்தட்ட 3000 கோடி மாதம் தனியாக பெண்களுக்கான உரிமை திட்டத்தில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதை செய்வாரா? இல்லைங்க, அது திமுக அவங்க சொன்னா அது கணக்கு வேறீங்க. தவேக சொல்றது இது விசிலுக்கு தானே போட்டது. இல்லைங்க, 2500 நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவங்க இது என்னன்னே தெரியாம தான் அறிவிப்புகள் விட்டுருக்காங்க. நீங்க கஜானால என்ன இருக்கும்னு இவங்களுக்கு ஏதாவது தெரியும்? கடன் இருக்குதுன்னு தெரியுமில்ல, 10 லட்சம் கோடி தெரியாதுங்க. தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவங்க அறிவிப்பு விட்டாங்க, எல்லாரும் அறிக்கை கொடுக்குறான்னு இவங்களும் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அது உள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் எடுத்து லிஸ்ட்டை போடுவான். ஐஏஎஸ் ஆபீசர் அப்படி சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு துறைக்கு செயலாளர், சார் இதுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு வரவு இருக்குது, இதுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, வரவு இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை கொண்டு முதல்வர் முன்னால போட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த திட்டங்களை நிறைவேற்றினா வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சுதான் நம்ம ஓட்ட முடியும். உலக வங்கியே இதுக்கெல்லாம் கடன் கொடுக்க மாட்டா. இந்த சமூக நல திட்டங்களை எதுக்கு பண்றேன்னு கேள்வி கேட்பா. ஆமாங்க, அதனால வந்து முதல்ல வந்து உட்கார்ந்தோம்னா எந்த திட்டமும் நிறைவேற்ற முடியாது. இது பாக்குறதுக்கே ரொம்ப. இன்னும் சொல்ல போனா அந்த 1000 ரூபாய்க்கு போடுவாங்களான்னு இப்ப நிறைய பெண்கள் கேட்டிருக்காங்க. அதைவாது போட்டுருவாரா? கஷ்டம் அது இருக்கிற. அத்தனை பெண்களும் போய் பனையூர் பங்களா கட்டவோ இல்ல தலைமைச் செயலகத்துக்கு உட்கார்ந்துருவாங்கல்ல. அப்ப பெண்களை என்ன பண்றது? இவங்க எல்லாம் வந்து உட்காருவாங்க. ஸ்டாலின் எப்படி கொடுத்தாரு? நீங்க அந்த பணம் இவ்வளவு நாள் வந்து பணத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரியேட் பண்ணினா ஒவ்வொரு துறையில எடுத்து கொடுத்தாங்க. வெவ்வேறு துறையில SC ST பிரிவுல இருந்து, சமூக நலத்துறையிலிருந்து, அங்க தூக்கி இங்க தூக்கி, அதுல 10 கோடி அதுல 50 கோடின்னு எடுத்து போட்டாங்க. ஆனா இனி வந்து அது எடுத்தாங்க. ஆனா இப்ப திரும்ப அதுக்குள்ள வைக்கணும்ல, அது மேனேஜ் பண்ணணும்ல. ஆமா, அது மேனேஜ் பண்றது தெரியணும்ல. அது கொஞ்ச நாள் ஆயிரும். நீங்க சார் அதெல்லாம் எப்படி பெண்கள் கிட்ட சொல்லி எப்படி புரிய வைப்பீங்க? அது பெண்கள் வந்து ரோட்டுக்கு வர வேண்டியதுதான்.
தண்ணி வரலைன்னு ரோட்டுக்கு வராத மாதிரி இப்போ 1000 ரூபாய் போடலிங்கிறதுக்காக ரோட்டுக்கு வரும். நோட்டை தூக்கிட்டு தாவேக்கு ஆபீஸ் எங்க இருக்குது, பனையூர் போகணும். இது திமுகனா அங்கங்க வீதிக்கு வீதி இருந்தது. கொஞ்சம் குழப்பமான ஆமாங்க, பனையூர் போகணுங்க. இது ரொம்ப கஷ்டம். பெண்களுக்கு 1000 ரூபாய் இனி வராது. அது வர்றதுக்கு இவங்களுக்கு நிதி எங்க இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் ஆறுதலா பெண்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா விசிலுக்கு எல்லாரும் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. எங்க அண்ணன் வந்து கண்டிப்பா வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுவாங்க. சினிமான்னு நினைச்சிட்டாங்க. ஒரே பாட்டுல வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவான். சினிமால அது கோடீஸ்வரன் இவர்கிட்ட எப்படி 1 லட்சம் கோடி இருக்காதா தலைவர்? அவரு கோடீஸ்வரன் ஆயிடுறாரு. அந்த பணத்தை எடுத்து கொஞ்சம் பெண்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 2 வருஷம் கொடுக்கலாம். ரூபா கூட அவர் சொந்த பணத்துல இருந்து எடுக்க மாட்டாரு. என்ன அனுபவம்னா, இவ்வளவு நாள் வந்து சினிமாவில் நடிச்சிருக்காரு. சரிங்களா? கதவை உள்ள போய் கதவை சாத்திக்குவார் வழியே யாரையும் எட்டி கூட பார்த்ததில்ல. ஆனா நீங்க விஜயகாந்த் பாத்திருக்கீங்களா? அவரு மக்களோட இருந்தவராச்சு. அவரு வீட்டுக்கு யாரு வந்தாலும் சாப்பிட வச்சு அனுப்புவாரு. டெய்லி 100 பேர் 200 பேர் இந்த டூரிஸ்ட் பஸ்ல போறோம் அத்தனை பேர்த்தையும் சாப்பிட வச்சு அனுப்புவாரு. எம்ஜிஆர் அப்படித்தான் நடந்துக்கிட்டாரு. இவரு அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு கூட ஒரு தடவை விஜயகாந்த் கிட்ட போன போது பிறந்த நாள் வாழ்த்து அவருக்கு ஹோட்டல் இருந்து சொன்னேன். ஒரு மைசூர் பாக்கு எடுத்து கையில கொடுத்தாரு, சாப்பிடுங்க. நிச்சயமா சாப்பிட வச்சு சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. சாப்பிட்டீங்களா? யாரு போனாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. எம்ஜிஆர் அப்படித்தான். எம்ஜிஆர் சந்திக்க முடியாத வழிய சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். ஆமா, சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். எம்ஜிஆர் வீட்டுக்கு யாரு வந்துட்டாலுமே அவரு சாப்பிட வச்சு. முந்தா நேத்து பனையூர் பங்களாவில் ஒரு 10-20 பேர் 50 பேர் ஆட்ட போய் மனு ஏதோ கொடுக்க போறாங்க. காரு அடிச்சு தூக்கிட்டு அப்படி பறந்து துரத்திட்டு தான் போகுது. சந்துக்காம தானே போகுது. சந்து கண்டுக்கவே. எனக்கு அப்பவே தோணுச்சு, அட முதலமைச்சர் ஆயிட்டார் விஜய், நிறைய பேர் மனு கொடுக்க வந்திருக்காங்க. இவரு வாங்க முடியல, ரைட்டுங்க. அதை வாங்கறதுக்கு ஒருத்தர் நியமிக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க இவங்க கிட்ட. அதனால இந்த பணமெல்லாம் வராது. அது எதிர்பார்க்க வேண்டாம். அது வரும்னா அது எவ்வளவு நாளைக்கு அதுக்கு அனுபவத்திலிருந்து சொல்றேன். இன்னொரு காணொலியில நம்ம சந்திப்போம். இந்த அரசியல் விவாதத்தை கொஞ்சம் நீட்டி அடுத்தது பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.